ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தளபதியோட கடைசி படமான ஜென் 9 படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜென் 9 படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கும் செய்து டிசம்பர் 27 வர சனிக்கிழமை ஜென் 9 படத்துக்கான ஆடியோ லான்ச் மலேசியா நடக்கும் போது வர சனிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கான ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, ஸ்டேடியமுக்கான கேட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு ஓப்பன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா தளபதி திருவிழா இந்த ஒரு ஈவெண்ட் 3 மணிக்கு ஆரம்பிக்கும் போகுது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தளபதி விஜய்க்கான ஐகானிக்கான சாங்ஸ் ஒரு 40 சாங்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எந்தெந்த சிங்கர்ஸ் அப்போ ஒரு சாங் பாடினாங்களோ அவங்களே லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு தளபதி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜென் 9 படத்துக்கான ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நம்ம தளபதியும் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கு போகிறாரு. அதுவுமே ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு, விஜய் சார் கலந்துக்கு மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. விஜய் சாருமே இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கு போகிறாரு. ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச், நம்ம இந்தியன் சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இந்த ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு போகுது. நேற்று ஜென் 9 படத்துக்கான ஒரு புது போஸ்டர் டீம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். போலீஸ் கிட்டப்பில் நம்ம தளபதி இருக்கும் சேரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டன் அவருக்கான கேரக்டர் தான் இந்த ஒரு போஸ்டரில் காமிச்சிருக்காங்க. ஸோ போஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து இந்த ஒரு போஸ்டரில் டீம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்துக்கான தெலுங்கு டைட்டில், அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த 2 இடத்துலையும் படத்தை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிவிஆர் தான் இந்த ஒரு படத்துக்கான தெலுங்கு அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டர் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்து இப்போ ரீசெண்டாக டீம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனாக ஹைப் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுக்கப்புறமா என்ன ஆடியோ லான்ச் இன்னும் 2 நாள் நடக்கும் போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர், அண்ட் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது போகுது. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.